ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்களும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் 1 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 காஷ்மீரி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. ஒரு வணக்கி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்குவோம். கறிக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். நல்லா தண்ணியே எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அப்படியே நல்லா அதில் கோழி இருக்கிற தண்ணியே எல்லாம் வரும் வெளியில். அப்படியே வணங்கட்டும். பாருங்கள், கறியில் தண்ணியே ஊற்றலை, நல்லா கறி வெந்து வந்துடுச்சு. நம்ம இந்த மாதிரி வணக்கி விட்டு போட்டோம்னா கறி கழுண்டு போகாமல் நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் நல்லா வணக்குனிங்கனாவே பாருங்கள், தண்ணி நல்லா விட்டு நல்லா கறி வெந்திருக்கும். இதை இறக்கி வச்சிடலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, காஷ்மீரி மிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் சுடுதண்ணி தான் ஊற்றுறேன். நல்லா வேகட்டும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ வடிகட்டி இது நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தகுந்த நல்லெண்ணெய், இது செக்கில் ஆட்டினது, ஒரு 100 ml ஊற்றிக்கலாம். இது உடம்புக்கு நல்லது தான். எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இந்த சமயத்தில் இடித்த பூண்டு சேர்த்திக்குவோம். இடித்த பூண்டு சேர்க்கும்போது சிக்கனுக்கு நல்லா வாசமாக இருக்கும். நல்லா எண்ணெயிலேயே வணக்கணும்னா நல்லா வாசம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பூண்டு நல்லா செவந்து வந்துருச்சு. நல்லா வாசமாக இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். ஏற்கனவே சிக்கனில் போட்டு வேக வச்சுருக்கோம். நல்லா இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில் வணங்கி இது பாத்திரத்தில் பிடிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம குடமிளகா, கருவேப்பிலை தழை எல்லாம் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, பச்சை மிளகா 2 கீரி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். குடமிளகா ஒரு குடமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தழை லைட்டாக வணங்கட்டும். இதில் கறி சேர்த்திக்குவோம். பாருங்க, வேக வச்ச சிக்கனை இதில் சேர்த்திக்கலாம். சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்திக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ வேக வச்ச தக்காளி, வெங்காயம் எல்லாம் வேக வச்சு வச்சுருக்கோம். அதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், காஷ்மீர் மிளகாய் எல்லாம் பேஸ்ட்டாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கிறேன். சிக்கனில் ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இது சிக்கனுக்கு மட்டனுக்கு எல்லாம் ஒரே குழம்பு தூள் தான். 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்திக்கலாம். பாருங்கள், எல்லாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் இந்த அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம், குடமிளகா, காஷ்மீர் மிளகாய் எல்லாம் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த சமயத்தில் உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். பாருங்கள், கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் நல்லா அருமையாக வந்துடுச்சு. இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, புரோட்டா எல்லாத்துக்குமே இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள், இது கொஞ்சமாக ஒரு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கையில் ப்ரெஷ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் சிக்கனு. அவ்வளோதான், அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.